வணக்கம். என்னோட பெயர் முகிலன். நான் அட்வண்டா என்டர்பிரைசஸ் லிமிடெட் நிறுவனத்துல விற்பனை மேலாளரா பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பிஎஸ்சி 741 ரகத்தோட வயல் விழா திருவாச்சூர் கிராமம், பெரம்பலூர் மாவட்டத்துல நடத்தணும். இந்த பிஎஸ்சி 741 இங்க வயல்ல போட்டிருக்காங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மானாவாரியிலும் பிஎஸ்சி 741 அதிகமா போட்டிருக்காங்க. மானாவாரியில இப்ப விவசாயிங்க முன்னிலையில நாங்க இந்த விழாவில் என்ன செஞ்சோம்னா, மற்ற ரகத்துக்கும் பிஎஸ்சி 741க்கும் என்ன விளைச்சல் வித்தியாசம்ன்றதை கண்கூட காமிச்சோம். அதாவது இங்க பெரியசாமி என்ற விவசாயி சிறுவாச்சூர்ல மக்காச்சோளம் பிஎஸ்சி 741 போட்டிருந்தாரு. அது கூட வேற ஒரு ரகமும் போட்டிருந்தாரு. அந்த ரகத்தையும் இந்த ரகத்தையும் ஈல்டு கம்பேர் பண்ணி காமிக்கிறதுக்கு விவசாயி முன்னிலையில 2.5 சென்ட் நம்ம ரகத்திலையும் 2.5 சென்ட் அந்த ரகத்திலையும் எடுத்து மிஷின் வச்சு லைவா எல்லாம் அடிச்சு ஈல்டு வித்தியாசம் மாய்ச்சர் எல்லாம் கழிச்சு காமிக்கும் போது குறைஞ்சபட்சம் 5 மூட்டை வித்தியாசம் விவசாயிங்க பார்த்தாங்க. ஸோ அந்த ஈல்டு வித்தியாசம் என்ன காரணத்தினால வருது அப்படின்னா, அறவைத்திறன் இந்த பிஎஸ்சி 741 அதிகம்ன்ற ஒரே காரணம் தான். இந்த அறவைத்திறன் அப்படின்னா என்னன்னா, நம்ம உள்ள இருக்க சக்க மணி உள்ள எவ்வளவு பரப்புல இருக்குன்றத கால்குலேட் பண்றதுதான் நம்ம அறவைத்திறன் வச்சு இது பண்ணுவோம். அதாவது ஒரு கதிர்ல எவ்வளோ மணிகள் பரப்பு இருக்கு, எவ்வளவு சக்கையோட பரப்பு இருக்கு, இந்த இதை அறவைத்திறன் சொல்லுவோம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் 87% அறவைத்திறன் சொல்றோம். என்ன காரணம், இந்த சக்கையோட அளவு ரொம்ப மெலிசாகவும் மணி நல்ல பட்டையாகவும் இருக்கிறதுனால நமக்கு அறவைத்திறன் அதிகமா இருக்கு. ஸோ இந்த விஷயத்தினால ஈல்டு வித்தியாசம் ஒரு 5 மூட்டை குறைவில்லாத அவங்க பார்த்தாங்க. ஸோ இந்த விளக்கமான ஒரு மீட்டிங் தான் எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்கோம். இந்த ரகத்துல விவசாயிங்க எல்லாரும் திருப்திகரமா இருந்தாங்க. இப்ப இங்க பாக்குறதா இந்த 2.5 சென்ட் கணக்கு அட்வண்டா பிஎஸ்சி 741 நம்ம எடுத்து உடைச்சு விவசாயிகளே உடைச்சு அடிச்சாங்க. அடுத்தது இங்க பாருங்க, இந்த பிஎஸ்சி 741 சிறப்பம்சம் என்னன்னா, வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும், தட்டை நல்லா ஊக்கமா இருக்கும், 110 நாளுக்கு மேல ஆகுது. இன்னும் இதை சாச்சா உடையல, இந்த மாதிரி ஒரு தன்மையுடையதா இருக்கு. கதிர் நுனி வரைக்கும் எல்லாமே மணி பிடிச்சிருக்கும். நீங்க பாருங்க, சின்னதா இருந்தாலும் கதிர் ஃபுல்லா பிடிச்சிருக்கும், பெருசா இருந்தாலும் பிடிச்சிருக்கும். நல்லா அடர் ஆரஞ்சு கலர்ல இருக்கு, மணி நல்லா பட்டையா இருக்கு. இது எல்லாமே விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாத வியாபாரிகளுக்கும் கோழி தீவனம் அரைக்கிறதுக்கான கோழி பண்ணை விவசாயிகளுக்கும் இது ரொம்ப உகந்ததா இருக்கு. அதனால இந்த பிஎஸ்சி 741 ரகம் வயல் மட்டும் இல்லாத மானாவாரிக்கும் இந்த ரகம் ரொம்ப உகந்ததா இருக்கு. எல்லா விவசாயிகளும் இதை வாங்கி பயன்படுத்துங்க. நமக்கு இதுல கூடுதலான சிறப்பம்சம் என்னன்னா, வாடல் நோய் பிரச்சனை தாங்கக்கூடிய தன்மையுடையது. இந்த வாடல் நோய்னா நமக்கு இது தைப்பட்டத்துல நமக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த ரகம் எல்லா இடத்துக்கும் அடாப்டிவா கடந்த 2 வருஷமா இருக்கு அப்படின்றத நாங்க அப்சர்வ் பண்ணியிருக்கோம். மற்ற விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி.